வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அழகான 2 ப்ளவுஸ் பார்க்க போகிறோங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ தனியாக இருக்குது, நம்ம சேர்த்து 2 வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்காக தான். ப்ளவுஸோட பேக் சைடு வச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்டார் நெக் வரைஞ்சிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சுற்றளவு வந்து 10 இன்ச்சு. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக நமக்கு தேவைப்படும். இப்போ பார்டர் எடுத்துக்கலாம். பார்டர் எடுத்து மடித்து தைச்சிக்கோங்க ஒரு சைடு. அப்படியே வச்சு நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மடித்து கீழேயும் மடிச்சிருங்க. நம்ம பட்டி அடிச்சிட்டோம். மடிச்சுட்டு அந்த ஓரத்தில் எட்ஜ்லேயே அப்படியே தையல் போடுங்க. போட்டு இந்த சைடும் நம்ம தையல் போட்டுக்கலாம். இது ஈஸியான டிசைன் தான், எல்லாராலையும் பண்ண முடியும். இந்த மாதிரி 2 சைடும் பார்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு டாட் போட்டுக்கலாம். 2 சைடும் சூப்பராக பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் சாரியோட கலர் ப்ளூ கலருக்கு பைப்பிங் பண்ணுறேன். பைப்பிங் பண்ணிட்டு இது உருட்டி தைச்சிடலாம். இது வந்து பஃப் கை ப்ளவுஸு. கையும் சூப்பராக இருக்கும், அதுவும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி உருட்டி தைச்சிருங்க. முன்னாடி கழுத்துக்கும் பார்டர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதை வந்து சும்மா நம்ம போய் மூலம் மடித்து தைச்சிட்டு அங்கங்கே குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் வச்சு அப்படியே தைச்சி விட்ருக்கேன். இப்போ முன்னாடி இருந்தே நம்ம வந்து அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு பைப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ நூலெல்லாம் ஒட்டுக்கா அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. இப்போ 2 சைடும் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம பேக் சைடு கட் பண்ணி வச்சுருக்க பீஸ் வச்சு சைடில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டு எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணி விட்டு அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விடுங்க. இப்போ திருப்பி நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். கீழேயும் எப்பயும் போல் மடித்து விட்ருங்க. இப்போ வந்து இந்த இது வந்து மாற்றி மாற்றி அப்படியே கொடுத்துட்டு வாங்க. அதாவது ப்ளூ கலரில் ஒன்று, ப்ளவுஸோட கலரில் ஒன்று, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக கீழே வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. ஆனால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ப்ளூ கலர் வந்து சில்க் காட்டனுங்க. அது வந்து ப்ளவுஸோட கிளாத்து. ப்ளவுஸோட கிளாத்தே நிறையா இருந்தது, அதை வச்சே பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி கீழே வரைக்கும் பண்ணிவிட்டு கீழே பைப்பிங் கொடுத்துக்கலாம். அப்பப்போ வந்து சைடில் வந்து நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்துட்டு சமமாக ஒரே மாதிரி வரும். அவ்வளோதாங்க. இந்த சைடு ஒரு பீஸ், அந்த சைடு ஒரு பீஸ் வச்சிடலாம். வச்சுட்டு கரெக்டாக டைட்டாக இழுத்து, அதாவது வந்து டைட்டாக இருக்கணும், தூக்கிட்டு இல்லாமல் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு தையல் போட்டு விட்ருங்க. ஃபுல்லாக போட்டாச்சு, முடிச்சாச்சு. இப்போ சென்டரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம கீழே வந்து லைனிங் கிளாத்து குடிச்சு மடித்து தைச்சிடலாம்.
அப்படி பண்ணலாம், பைப்பிங்கும் கொடுக்கலாம். இப்போ லைனிங் நம்ம பேக் சைடு கட் பண்ண வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக் சைடு வச்சு 2 சைடும் தைச்சி விட்டுறலாம். திருப்பி 2 தையலாவது போடுங்க. ஏன்னா வந்து நம்ம டைட்டாக போகிறனால பட்டுன்னு தையல் விட்டுரும். அதனால் வந்து 2 தையலாதும் போட்டு விடுங்க. அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க. எக்ஸ்ட்ரா உள்ளதை சைடில் கட் பண்ணி விட்டு இப்போ இதுக்கு பாசி வைக்கலாம். கை வந்து பஃப் கை, இதுவும் முடிச்சிடலாம். கீழே எப்பயும் போல் வச்சு தைச்சிட்டேன் பைப்பிங் கொடுத்து. மேலே ஃப்ளிட்ஸ் வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ 2 தையல் போட்டுக்கோங்க. அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ சைடில் வந்து நம்ம எப்பயும் போல் ஓரத்தில் ஃபஸ்ட்டு தையல் போடுங்க. இந்த பக்கம் போட்டுறாதீங்க. அந்த லாஸ்ட்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டான தையல் கிடைக்கும். அடுத்தடுத்து நம்ம போடுறப்ப தான் சரியாக இருக்கும். இதுக்கு நாட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இந்த பார்டர் வச்சே பண்ணியிருக்கேன். இப்போ திருப்பி விட்ருங்க. ஒன்றுக்கும் 2 வர மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ வச்சு நாட்டு வச்சு தைச்சிட்டு பாசி வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வாங்க. கை முடிச்சாச்சு. முன்னாடியும் அழகாக இருக்குது, பேக் சைடும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இப்போ இது பேக் சைடு கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. 9 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு. ஷோல்ட்ரு இப்போ வந்து இது ஆம்கோல் 6 இன்ச்சு. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து சின்ன ப்ளவுஸ் தான். இப்போ நெக் அடையாளப்படுத்திக்கோங்க. பேக் சைடு 5 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. பானைக்கு மாதிரி போட்டுக்கோங்க. அதை திருப்பி 2ஆக மடித்து 2 பக்கமும் அச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு கேன்வாஸ் எடுத்திருக்கேன். 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்கள். 2ஆக மடித்து இப்போ இது மாதிரி மார்க் பண்ணிட்டு அப்படியே 2ஐயும் மடித்து நம்ம எப்படி லைனிங் கிளாத்துக்கு பண்ணோமோ அதே மாதிரி கேன்வாஸ்க்கு பண்ணிவிட்டு இது மாதிரி ஒன் சைடு நெக்கை வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அப்படியே ரவுண்டாக கொண்டு வந்துடுங்க. இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அவ்வளோதாங்க. இதை அயர்ன் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. நம்ம அப்படியே கேன்வாஸ் வச்சு நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து சைடில் வச்சு அப்படியே சென்டரில் ஒரு தையல் போட்டுருங்க. போட்டு எப்பயும் போல் நம்ம கேன்வாஸை விட்டுட்டு மெட்டீரியலில் மட்டும் வச்சு ஒரு தையல் போடுங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். திருப்பி வந்து எட்ஜ்லேயே அப்படியே தையல் போடுங்க. இப்போ போட்டாச்சு. இதுக்கு வந்து பிளாக் கலரில் பைப்பிங் பண்ணுறேன். நான் இந்த பிங்க்குக்கு வந்து பிளாக் நல்லா இடுப்பாக இருக்குன்றதுக்காக பண்ணுறேன். ஒரே மடக்கு தான், உருட்டி தைக்க தேவையில்லை. இப்போ இதுக்கும் நெக்குக்கும் மேலே கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ 2 பக்கம் பைப்பிங் கொடுத்தாச்சு. இப்போ வந்து முக்கோணமாக மடித்து அது 2ஆக மடித்து கொடுக்குறேன். இந்த மாதிரி கழுத்து ஃபுல்லாக பண்ண போகிறோம். நல்லா நிறைய எடுத்துக்கோங்க. இப்படி மடக்கி விட்ருங்க. எல்லாத்தையும் இது மாதிரி எடுத்து விட்டுடலாம். இப்படி ரோஸ் இதில் வந்து அடுக்கி விட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இந்த டிசைன் ப்ளவுஸு. அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டு வாங்க. நெரிக்காமல் ஒட்டி ஒட்டி இருக்கணும். அப்படியே ஃபுல்லாகவே கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ மேலே வரைக்கும் கொடுத்து முடிச்சுட்டு இதுக்கு நாட்டை ரெடி பண்ணலாம். இது அப்படியே தான் இருக்கும், மடங்காது. நம்ம சுற்றிலும் வந்து பாசி மட்டும் வச்சுட்டா போதும். இப்போ ஷோல்டர் கொஞ்சம் கேப் போட்டு அப்படியே தைச்சிட்டு எடுத்துடலாம். அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இது 3ஐயும் ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கோங்க. இந்த 3 இதழ் இருக்குல்ல, அதை சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட கலருக்கு மேலே நம்ம எப்பயும் நாட்டு தைப்போம்ல, அது மாதிரி தைச்சி இப்படி கீழ் வாக்கில் திருப்பி விட்ருங்க. அது 3ஐயும் சேர்த்து சும்மா ஹெம்மிங் ஊசி வச்சு சேர்த்து விட்டிங்கன்னா போதும். அழகான டிசைனுங்க. ஃபுல்லாத்துக்குமே பிளாக் கலரில் பாசி வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் அவசரமாக தைச்சது, அதனால ஃபுல் ஃபினிஷிங் வந்து என்னால் காமிக்க முடியல. அதனால் பேக் சைடு மட்டும் பார்த்துக்கலாம். அது நுனியில் வந்து நாட்டில் தைச்சி விட்டா அப்படியே மொட்டு மாதிரி இருக்கும். பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இது சாரீக்கு தான் இந்த ப்ளவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 ப்ளவுஸும் எப்படி இருக்குன்றது கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.